பாமகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வன்னியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிரச்சாரங்களை பாமக மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அடிப்படையில் வன்னியர் சமுதாய மக்கள் விசிகாவுக்கு வாக்களிக்காமல் இருந்த நிகழ்வு தான் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து வெற்றி கனியை அதிர்ஷ்டவசமாக எட்டி பிடிச்சிருந்தாங்க. இப்போ பாஜக எதிர்ப்பை திருமாவளவன் முழுவதுமாக கையில் எடுத்து களமாடியது. இந்த தொகுதியில் பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில போட்டி அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களை அழுத்த திருத்தமாக பதிவு செய்ததாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஆயுதத்தை பாஜகவும் பயன்படுத்தினாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் சென்ற பகுதியில வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில எதிர்ப்புகள் அதிக அளவு இருந்ததையும் நாம நேரடியாகவே காண முடிந்தது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முந்திரி அதிகமாக விளையக்கூடிய பகுதி அப்படிங்கிறனால முந்திரி தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே இந்த பகுதி மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 5 முறை இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் களம் கண்டிருக்காங்க. 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்றும் நீங்க ஏன் முந்திரி தொழிற்சாலையை இந்த பகுதிக்கு கொண்டு வரல அப்படிங்கிற இப்படி பாத்தீங்கன்னா இந்த வன்னியர்கள் விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிகழ்வு, வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் கள நிலவரம் உணர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில யார் வெற்றி பெற போகிறார்கள், இந்த இறுதிக்கட்ட நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது திருமாவளவனுக்கு பின்னடைவு கொடுக்கக்கூடிய நிலையில ஒருபடி முன்னணியில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய காத்தியாயினி நிலையில இருப்பது போன்ற நிலைதான் தற்போது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூட அங்கு திறம்பட செயல்படவில்லை. ஒரு அதிருப்தியான மனநிலையோடு தான் திருமாவளவனுக்கு வாக்களை சேகரிச்சாங்க அப்படின்னா கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சிதம்பரம் தொகுதி கள நிலவரம், இறுதிக்கட்ட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு இப்போ? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்களே, ஒரு சில மணித்துளிகளே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சில மணித்துளிகளை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய திக் நிமிடங்கள், திக் மணித்துளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட சொல்லலாம். இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுக சார்பாக, கூட்டணி சார்பாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக களம் கண்டு இருந்தாலும் இந்த தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற போகிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் பரவலாகவே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் களத்துக்கு நேரடியாக சென்று சிதம்பரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நேரடியாக சந்தித்தோம். பல்வேறு தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்த தகவல்களையும் அங்கே கேட்டறிஞ்சோம். நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த களத்தில் மக்கள் எப்படி பிரதிபலிக்கிறாங்க, ஏன்னா சிட்டிங் எம்பியாக திருமாவளவன் அவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு சிட்டிங் எம்பி மீண்டும் அதே தொகுதியில் களம் காணும் போது கடந்த 5 ஆண்டுகள் அவர் தொகுதிக்கு என்ன செய்தார், மக்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, கடந்த முறை சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்கும். அதே நேரத்தில் எடுத்தீங்கன்னா சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு எதிராக களம் கண்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் களத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காத்தியாயினி களத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜான்சி ராணி களத்தில் இருக்காங்க. இப்போ இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் மும்முனை போட்டி களத்தில் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக இருந்தாலும் இறுதிக்கட்ட நிலவரம் இப்போ எப்படி இருக்கிறது, ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திருமாவளவன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் சிதம்பரம் தொகுதிக்கு திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாகவே களத்துக்கு சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இதே போல தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அங்கு நேரடியாக சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவுடைய பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய நிலையிலான ஒரு போக்கு தான் அங்கு சிதம்பரம் தொகுதியில் காணப்பட்டது. இதே போல தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவை எதிர்க்கக்கூடிய நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் கடுமையாக செயல்படுவாங்க. ஆனால் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் பாமக எதிர்ப்பு திருமாவளவன் இடத்துல மிக குறைந்த அளவு தான் காணப்பட்டுச்சு. முழுக்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஆயுதத்தை தான் திருமாவளவன் கையில் எடுத்திருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் வாக்குகள் எண்ணப்படும் போது வெற்றி பெற போகிறாரா, தோல்வி அடைய போகிறாரா அப்படிங்கிற நிலையில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில சென்று சுமார் 3200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றாங்க. அதாவது திருமாவளவனுடைய
சொந்த தொகுதி. அவர் பிறந்து வளர்ந்த அங்கனூர் கிராமம் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது. அறிமுகமான பரிச்சயமான ஒரு நபர் திருமாவளவன். தமிழகம் முழுவதும் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நிலையிலையும் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது திருமாவளவன் அவர்கள் மீண்டும் இதே தொகுதியில் களம் காண மாட்டார், தொகுதியை மாற்றி செல்வார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் தான் மீண்டும் இந்த சிதம்பரம் தொகுதியில் களம் காணப்பட்டது. திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக எதிர்ப்பு பாமகவை கடுமையாக எதிர்க்காமல் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்கள் அதிகமாக, அதாவது இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர்களும் பட்டியலின சமூக மக்களும் கணிசமாக இருக்கக்கூடிய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய தொகுதி தான் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் காட்டுமன்னார் கோயிலை பொறுத்த வரைக்கும் விசிகாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கு கணிசமான வாக்குகள் விசிகாவுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 2011 சட்டமன்ற தேர்தலில் விசிக சார்பாக களம் கண்டு வெற்றி பெற்று சிந்தனை செல்வன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க. கடந்த கால வரலாற்றிலையும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அது விசிகாவுடைய கோட்டை. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயங்கொண்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பாமக கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த தேர்தலில் மிக குறைந்த சொற்பமான வாக்குகள் திருமாவளவனுக்கு பதிவான சட்டமன்ற தொகுதி இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. காரணம் என்னன்னா பாமக கையில் எடுத்த ஆயுதம் தான். பாமகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வன்னியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிரச்சாரங்களை பாமக மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அடிப்படையில் வன்னியர் சமுதாய மக்கள் விசிகாவுக்கு வாக்களிக்காமல் இருந்த நிகழ்வு தான் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து வெற்றி கனியை அதிர்ஷ்டவசமாக எட்டி பிடிச்சிருந்தாங்க. இந்த முறை வன்னியர் வாக்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாமக எதிர்ப்பு அப்படிங்கிறத மிக குறைந்த அளவே தான் காமிச்சாங்க. பாஜக எதிர்ப்பை தான் கையில் எடுத்தாங்க. இப்போ பாஜக எதிர்ப்பை திருமாவளவன் முழுவதுமாக கையில் எடுத்து களமாடியது. இந்த தொகுதியில் பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில போட்டி அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களை அழுத்த திருத்தமாக பதிவு செய்ததாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஆயுதத்தை பாஜகவும் பயன்படுத்தினாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் மேயராக இருந்த காத்தியாயனியை இங்கே களமிறக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் இந்த காத்தியாயனி. அவரை இங்கே இறக்கி இருப்பது மூலமாகவும் அப்போ அதிமுக வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பிரியக்கூடிய அதிமுக வாக்குகள் காத்தியாயனிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதே நேரத்தில் இந்த தொகுதி வன்னியர்களுக்கு இந்த ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வாக்குகள் கணிசமாக இருப்பதன் மூலம் இதுவும் காத்தியாயனிக்கு கிடைக்கும். இது தனித்தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய சமுதாய, அதாவது திருமாவளவனுடைய சமுதாய பட்டியலின சமுதாய வாக்குகளும் பிரிந்து இந்த பக்கம் வரும். இந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் காத்தியாயனியை பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறக்கி விட்டாங்க. அப்போ இந்த விசிகாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில தான் இங்கே ஒரு கடுமையான போட்டி அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். இந்த கடுமையான போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு எப்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்களோ அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிக்கு கடுமையான தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீது தான் முன் வச்சாங்க. இதே போல அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போதும் திருமாவளவனை டார்கெட் பண்ணி தான் அடிச்சாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் என்ன காரணத்துக்காக திமுக அவருக்கு பொது தொகுதியை கொடுக்கல, ஏன் தனி தொகுதியை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விசிகா சிதம்பரம் விழுப்புரம் இந்த 2 மாவட்டங்களை தாண்டி 2 தொகுதிகளை தாண்டி ஏன் வெளியே போக மாட்டேங்கிறது. அப்போ இந்த 2 தொகுதிகளை தான் திமுக ஒதுக்கி கொடுக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் கடுமையான தாக்குதல்களை விசிகாவுக்கு எதிராக முன் வச்சிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் சென்ற பகுதியில் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எதிர்ப்புகள் அதிக அளவு இருந்ததையும் நாம நேரடியாகவே காண முடிந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவுக்கு பட்டியலின சமுதாய மக்கள் வாக்குகள் கணிசமாக அங்கு கிடைத்தாலும் பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியிலையும் சில கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், சிதம்பரம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த தொகுதிக்கு எத்தனை முறை வெற்றி பெற்றவர்கள் சென்றார், விரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையில் தான் தொகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ நம்மளை சந்திக்கலையே அப்படின்ற குரல்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை உடைக்கக்கூடிய வேலையில் தான் விசிகாவினர் தீவிரமாக களமாடினாங்க. அதாவது விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஓய்வில்லாத சூரியன், அவர் எங்கிருந்தாலும் அவர் தன்னுடைய தொகுதிக்காகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்காகத்தான் 25
24 மணி நேரத்தையும் அவங்க செலவிடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் நீங்க வெற்றி பெற்ற தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பட்டியலின சமுதாய மக்கள் கூட முன்வச்சதை நம்ம பார்க்க முடிந்தது. ஏன் பட்டியலின சமுதாய மக்கள் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறேன் அப்படின்னா, சொந்த சமுதாய மக்கள் மத்தியிலேயே அதிருப்தி திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காக தான் முன் வச்சிருக்கேன். அப்படி என்ன வாக்குறுதிகள் அப்படின்னா, முந்திரி தொழிற்சாலை இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முந்திரி வந்து அதிகமாக விளையக்கூடிய பகுதி அப்படிங்கிறனால முந்திரி தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே இந்த பகுதி மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 5 முறை இந்த தொகுதியில் திருமாவளவர்கள் களம் கண்டிருக்காங்க, 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி 2 முறை கடந்த 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்றும் நீங்க ஏன் முந்திரி தொழிற்சாலையை இந்த பகுதிக்கு கொண்டு வரல அப்படிங்கிற கோஷங்கள் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். தொழிற்சாலைகள் கொண்டு வந்தால் அங்கு மக்கள் மேம்படுவதற்கான ஒரு நிலை உருவாகும். திருமாவளவனர்கள் இது போன்ற நிலையில செயல்படல. கொள்ளிடம் அணைக்கு வந்து தடுப்பான கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கோஷங்களை முன் வச்சாங்க. அதுவும் திருமாவளவன் செயல்படுத்தப்படல. இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்கள் முன்வைத்த மிக பிரதானமான கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றி கொடுப்பதாகத்தான் கடந்த முறை திருமாவளவன் அவர்கள் தெரிவித்தாங்க. ஆனால் இவையெல்லாம் நிறைவேற்றப்படல. அப்போ பாஜக எதிர்ப்பின் மூலமாக இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தி கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதிராக செயல்பட்டது அப்படிங்கிற நிலையில இதை எடுத்து செல்ல முயற்சி செய்தோம். விசிகாவுடைய இந்த நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறது, அதாவது மிகப்பெரிய அளவில் மக்கள் நம்பக்கூடிய நிலையில தயாராக இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இதை மக்கள் மத்தியில் ரீச் பண்ண முடியல. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்கள் வந்து விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிகழ்வு, வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் கள நிலவரம் உணர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் இந்த இறுதிக்கட்ட நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியாக அவருடைய செயல்பாடுகள் பின்தங்கிய நிலையில் இருப்பது, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு, இதை வந்து பிரச்சாரங்கள் மூலமாக விசிகாவினர் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் எடுத்து செல்ல தவறிய விவகாரங்கள் எல்லாமே திருமாவளவனுக்கு பின்னடைவு கொடுக்கக்கூடிய நிலையில் ஒருபடி முன்னணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய கார்த்தியாயினி முன்னிலையில் இருப்பது போன்ற நிலைதான் தற்போது நிலையில் காணப்படுகிறது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரச்சாரங்கள் துவங்கிய காலகட்டங்களில் இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்துக்களை நானே பதிவு பண்ணியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா கள நிலவரம் அப்படி இருந்தது. ஆனால் இந்த முக்கியமான தலைவர்கள் அங்கு பிரச்சாரத்துக்கு சென்றது, அந்த கேண்டிடேட்டுடைய பிரச்சாரங்கள், அங்கு கட்சியினருடைய பிரச்சாரங்கள், குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும், திருமாவளவன் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் களம் காணக்கூடிய தொகுதிகளுக்கு எல்லாம் சென்று தீவிரமான பிரச்சாரங்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிற அதிருப்தி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மட்டத்திலேயே இருந்துட்டு இருக்கு. முழுக்க சிதம்பரத்திலேயே தொல் திருமாவளவன் முடங்கி விட்டார், மற்ற தொகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளல அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அங்கு சென்று தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டாலும் அங்க லோக்கல் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியிலேயே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூட அங்கு திறம்பட செயல்படவில்லை, ஒரு அதிருப்தியான மனநிலையோடு தான் திருமாவளவனுக்கு வாக்குகளை சேகரித்தாங்க அப்படின்னா கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் கார்த்தியாயனியை விட பின்தங்கிய நிலையில் இருப்பதாகத்தான் தற்போதைய இறுதிக்கட்ட கள நிலவரம் உணர்த்துகிறது. எங்களோடு இணைந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.